ஹலோ கைஸ், இப்போ நம்ம இன்றைக்கி கீகேட் பேசிக்ஸ் கற்றுக்க போகிறோம். இப்போ என்ன கதைனா, டேரெக்டாக இப்போ கீகேட் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் க்ரோம் டேப்பில் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு கீகேட் டைப் பண்ணுங்கள். கீகேட் டவுன்லோட் வரும். அது தொட்டோன்னே உங்களோட ஓஎஸை தொட்டு அதுக்கேற்ற அலிபாபாவோட தொட்டிங்கன்னா டேரெக்ட் டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். தென் டவுன்லோட் ஸ்டார்ட் பண்ணி டவுன்லோட் ஆயிரும். ஒரு 922 MB ஆகும். தென் செட்டப் பொசிஷன், உங்களோட சிஸ்டத்தில் ஒரு 5 to 6 GB ஸ்பேஸ் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க கீகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. கீகேட் செட்டப் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீகேட் ஓப்பன் ஆயிரும். கீகேடில் இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு லெட்ஸ் பிகின் வித் ஸ்கீம் எடிட்டர். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ஃபைல் நேம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஹாய்னு ஃபைல் நேம் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல்னா நம்ம பிசிபிக்கான ஒரு பேஸ், ஒரு வேர்ல்டு மாதிரி வச்சுக்கலாம். மூணு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கீகேட் நம்ம இப்போ 2 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் எடிட்டர். ஸ்கீம்னா நார்மல் டிராயிங் மாதிரி. இப்போ ஒரு பில்டிங் கட்ட போகிறோம்னா அதோட பேசிக் அவுட்லைன் தான் ஸ்கீம் எடிட்டர். இப்போ ஸ்கீம் எடிட்டருக்குள்ளே போகலாம். டேரெக்டாக ஸ்கீம் டச் பண்ணால் ஸ்கீம்குள்ளே போகும். இப்போ ஸ்கீம் எடிட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்கீம் எடிட்டரோட என்னென்ன டூல்ஸ் சொல்கிறேன். இந்த டூல்ஸில் இது செலக்டிங் டூல், இது காம்பனன்ட் டூல். இங்கே டச் பண்ணிங்கன்னா கிரவுண்ட் ஓப்பன் ஆகும். இது வயர் கனெக்ஷன்ஸ். இப்போதைக்கு இந்த நான் 4 விஷயங்களை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே டச் பண்ணிங்கன்னா டிகிரி, இங்கே டச் பண்ணிங்கன்னா நீங்கள் போகிற லைனோட டிகிரிஸ் மாறும். அண்ட் தென் இப்போ ஒரு சிம்பிள் பேரலல் ரெசிஸ்டர் சர்க்யூட் டிசைன் பண்ணலாம். ஷார்ட்கட் சொல்கிறேன். ஏன் நமக்குன்னா காம்பனன்ட் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது சிம்பிள்ஸ் கண்டி ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் ஆர் டைப் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டர் வரும். இங்கே ஃபுட் பிரிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். மொத்தம் பிசிபியில் 2 விதமாக காம்பனன்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். ஒன்று த்ரூ ஹோல் போட்டு ப்ளேஸ் பண்ணலாம். இன்னொன்று எஸ்எம்டி போட்டு ப்ளேஸ் பண்ணலாம். எஸ்எம்டின்றது இது சர்ஃபேஸ் மவுண்டிங், ஓகேவா. ஃபுட் பிரிண்ட்ன்றது த்ரூ ஹோலோட வரும். இங்கே டேரக்டாக ஹரிசாண்டல் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் ஃபுட் பிரிண்ட்ஸோட வரும். ஹரிசாண்டல் ஹோல்ஸோட வரும். வெர்டிகல் ஹோல்ஸோட வரும். வெர்டிகல்னா த்ரூ ஹோல் வெர்டிகலாக வரும். ஏன்னா ஹரிசாண்டல் வரும். நம்ம பற்றி பேரலல் சர்க்யூட்னால ஹரிசாண்டல் செலக்ட் பண்ணிக்கலாம். பிளேஸ் ரிப்பீட்டர் காப்பீஸ் டைப் பண்ணிங்கன்னா பிளேஸ் ரிப்பீட்டட் டாபிக் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாட்டி நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்கீம் வைக்கணும் அத்தனை வாட்டி அது வரும். ஓகே, இப்போ டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த காம்பனண்ட் கர்சரோட மூவ் ஆயிரும். அண்ட் தென் இப்போ பேரலல் சர்க்யூட் பண்ணுறோம். ஜூம் அவுட்டுக்கு ட்ராக் பேடில் ஃப்ரண்ட்டு தள்ளிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும், ரிவர்ஸ் வந்தீங்கன்னா ஜூம் இன் ஆகும்.
ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே தென் நெக்ஸ்ட்டு வந்து வோல்டேஜ் மீன்ஸ் சோர்ஸ் இன்புட் வாங்குறதுக்காண்டி ஸ்க்ரூ டெர்மினல் செலக்ட் பண்ணிப்போம் காம்பனன்ட்ஸ்லேருந்து. ஸ்க்ரூ டிரைவர் 1x2 எடுத்துப்போம், ஏன்னா 2 பேர் இன்புட் வாங்குகிறோம். எல்லா காம்பனன்ட்ஸுமே ஃபுட் பிரிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரே ஒரு காப்பி போதும். அண்ட் தென் பிளேஸ் ஹியர். இப்போ வந்து செலக்டிங்க்கு போயிடலாம். அண்ட் தென் இப்போ வந்து அந்த காம்பனண்ட் வந்து ஒரு டச் பண்ணி ஆரம்பிக்கிட்டிங்கன்னா ரொட்டேட் ஆகும். அப்போ வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி அலைன் மூவ் பண்ணலாம். செலக்ட் பண்ணி கிராஸ் பண்ணி நீ மூவ் பண்ணிங்கன்னா மூவ் பண்ணலாம் காம்பனண்ட்டை. ஒன்று இது வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன R2 வந்து என்ன நேமிங் பண்ணிக்கலாம், என்ன ஃபுட் பிரிண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். ஓகே தென் ரெசிஸ்டரும் இப்போ அலைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து லைன் போட்டுக்கலாம். ஒரு டெர்மினல்லேருந்து சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கார்னர் இதாகும், டபுள் டேப் பண்ணிங்கன்னா வயர் அதோட கட் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து இந்த வயர்லேருந்து இங்கே நம்ம இதெல்லாம் ஹிட் அண்ட் டைல் மாதிரி தான். நீங்களாம் சும்மா கேம்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இதோட ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்சர் மூவ்மெண்ட் எல்லாமே பக்காவாக வந்துடும். நெக்ஸ்ட் கனெக்ட் ஆல் தி வயர்ஸ் பேரலல்ல. Connect all the wires. சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டர்லாம் வயரோட கனெக்ட் ஆகிருக்கான ஒரு செக்கிங்க்கு வந்து இப்போ அதை இழுத்து பார்த்தீங்கன்னா வயர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கான்னு தெரியும். எல்லா ரெசிஸ்டரையும் லைட்டாக இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் பக்காவா பாருங்க. இப்போ வந்து எலக்ட்ரிக் ரூல் ஸ்டிக்கர் இதில் போய்ட்டு ரன்னி ஆசி கொடுத்தீங்கன்னா எரர் வார்னிங் இருந்தால் எனக்கு எந்த எரருமே இல்லை. அதனால நம்ம அடுத்து வந்து இப்போ வந்து பிசிபிக்கு ஃபுட் பிரிண்ட் போட போகலாம். ஃபுட் பிரிண்ட் வந்து நாளைக்கு பார்ப்போம்.